அவங்க இருதயத்தில் தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துடும் பாருங்க. அவங்க அப்படித்தாங்க, அவங்க அப்படி இனிமேல் மாற மாட்டாங்க இப்படிலாம் சொல்லி நம்ம ஏதோ ஒன்று நினச்சின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், ஒரு சிலர் கணவரை குறித்து ரொம்ப தவறாக நினச்சின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் மனைவியை குறித்து என்ன பண்ணுவாங்க, தவறாக நினச்சிருப்பாங்க. என்ன தவறப்பா, எங்கள் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, அது மக்கு. சில நேரத்தில் பாருங்களேன், இப்போ கன்வின்ஸ் பண்ணுறது, நம்ம ஒரு சிலரை குறித்து தவறாக நினச்சின்னு இருப்போம் இல்லைங்களா? ஆமாம், ஒரு சிலர் கணவரை குறித்து ரொம்ப தவறாக நினச்சின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் மனைவியை குறித்து என்ன பண்ணுவாங்க, தவறாக நினச்சிருப்பாங்க. என்ன தவறப்பா, எங்கள் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, அது மக்கு. ஒரு சிலர் நினச்சிப்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஐயா அவர் லொடலோடன்னு பேசுனே பேர், அவர் ஒன்றுத்துக்கு லாக்கி கிடையாது, அவர் பேசுறதுல தான் அவர் வீரர், செயலில் ஒன்றுமே கிடையாது இப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறீங்க. அப்போ அப்படி சொல்லி நிற்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது அண்ணனை குறித்து, தம்பியை குறித்து, தங்கச்சி, மாமா, மச்சான் யாரை குறித்து, அல்லது ஒரு சிலர் சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தவங்களை குறித்து அவங்க இருதயத்தில் தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துடும் பாருங்க. அவங்க அப்படித்தாங்க, அவங்க இனிமேல் மாற மாட்டாங்க இப்படிலாம் சொல்லி நம்ம ஏதோ ஒன்று நினச்சின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஆவியானவர் நம்மக்கிட்ட உணர்த்துகிறார். ஏன் அவர் உணர்த்தணும்னு சொன்னால், அவங்க கூட நம்ம கூட ஒரு நல்ல உறவை அவர் உருவாக்கணும். அப்போ அதை கன்வின்ஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ பாரு, அப்பா நீ பாரு, உன்னை போல தான் அவங்களும், நீ பலவீனமாக இருக்கிற, நீயும் அடிக்கடி விழுந்து போகிற, நீயும் சோர்ந்து போகிற, உனக்கு தேவனுடைய பலன் தேவை. அதே போல தான் அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷிக்கும் பலன் தேவை. அவர்களுக்கு நான் பலன் கொடுத்து உன்னை போல அவர்களையும் எழும்பி நிற்க நான் தான் வைக்க போகிறேன். ஆகவே அவர்களை குறித்து நீ தவறாக நினைக்காத. கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாருமே சகோதரர்களாக சகோதரிகளாக நம்ம இருக்கிறோம். ஆகவே ஐக்கியப்படுங்க. ஆமென். இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? பாஸ்டர் சொல்லுவார். எது வகையில் சொல்லுவாருங்க? சபையில் இருக்க வகையில் தான் சொல்ல முடியும். வீட்டுக்கு போன உடனே கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்துன்னு பாஸ்டர் உட்காந்து பேசி நிற்பாருங்களா? இல்லை பாருங்க. அப்போ தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, உங்களை கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஆமென். கண்டித்து கூட உணர்த்துகிறார். அப்போ கணவனை அன்பு செய்யுங்க, மனைவியை அன்பு செய்யுங்க. கணவனை மற்றவர்களுக்கு முன்பாக குறைவாக பேசாதீங்க, மனைவியை மற்றவர்களுக்கு முன்பாக குறைவாக பேசிடாதீங்க. ஏன்? நம்முடைய விழா எலும்பு அவங்க. ஆமென். நம்ம விழா எலும்பை வச்சு நம்மளே குத்திக்கினா யாருக்குங்க நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நல்ல விழா எலும்பு கூறாக இருக்கத்த கொஞ்சம் கண்ணில் குத்திக்கும்னு சொல்லிட்டு கண்ணில் குத்திட்டா அந்த கண்ணுக்கும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது யாருங்க? அந்த விழா எலும்பு தான். அப்போ மனைவிமார்களை குறித்து அதுதான் பவுல் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, மனைவிமார்களே நீங்கள் எப்படி கீழ்ப்படினோமா? எப்படிங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறதை போல, இல்லைங்களா? அப்போ கணவன் மேலே சொல்லுங்க, கணவன்மார்களே உங்கள் மனைவியில் என்ன பண்ணணுமா? எப்படி அன்பு செய்யணும்? வெரி அன்பு. அப்போ இயேசுவை எப்படி அன்பு செய்கிறீங்க? அவங்களுடைய பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களுடைய குறைவுகளோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் சில மனைவிகள்கிட்ட நல்ல திறமைகள் இருக்கும், அந்த திறமைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கணவர்கள்கிட்ட சில நேரங்களில் இப்போ பிரதர் செய்கிற மாதிரி எனக்கு செய்ய தெரியாது, நான் செய்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார். அப்போ அதனால் ரெண்டு பேரும் அவர் உயர்ந்தவர் நான் அப்படி கிடையாது. ஒரு தேவன் ஒவ்வொரு கருத்தில் ஒவ்வொருத்தரை உயர வச்சு, அப்போது யாரையும் மட்டமாக நீங்கள் நினைக்காதீங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, தேவைப்படும் போது கண்டிப்பின் தேவனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார்.